இங்கிலீஷ் படம் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு நல்லா நோட் பண்ணணும் எல்லாரும். அந்த டைட்டானிக்கில் பண்ண டெக்னாலஜி செலவுகள் வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய பெரிய செலவு இல்லையா? ஆனால் அவ்வளோ டெக்னிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த படத்தில் கூட நின்னது சென்டிமெண்ட் தான். அவர் ஒரு நல்ல பெரிய டைரக்டர். அவர் எப்படா நமக்கு தோணா போச்சு, இதெல்லாம் நம்ம கடந்து தானே வந்தோம், இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காயா சேர. சவுத் இந்தியாவுடைய முதல் நியூஸ் ரீடர் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பிரதமர் 3 நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டிற்கு வருகிறார் அப்படி இப்படின்னு நான் ஒரு நியூஸ் எழுதி நானே பண்ணேன். இதை பார்த்த எம்பி அங்கே தான் டைம் மாறுது ஒருத்தனுக்கு. நிறைய இயக்குநர்களை போய் நான் சினிமா இயக்குநர்களை போய் பார்க்குறேன். அந்த டைரக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வாலி ஓகே தான், எவ்ரிதிங் ஓகே, ஆனால் சீரியல் நிறைய பண்ணுறீங்கள, நிறைய வந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு ஒரே மன வருத்தமாக இருக்குது. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லா ஒரு உருண்டை வந்து நிற்குதுன்னு அந்த மாதிரி நிற்குது. ஸோ 12 படம் பண்ணியிருக்கேன். அழகேசன், சத்யராஜ் ஃபர்ஸ்ட் ஹீரோ, நான் செகண்ட் ஹீரோ. புன்னகை பூவே, நந்தா ஃபர்ஸ்ட் ஹீரோ, நான் செகண்ட் ஹீரோ. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஒரு 12 பிக்சர்ஸ் ஆட்டோகிராஃப் அளவுக்கு. எனக்கு மட்டும் இல்லை, ஆட்டோகிராஃப் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஆளுங்கட்சி அதை பற்றி ஆப்போசிட்டாக எப்படி படம் எடுக்க முடியும்? ஸோ எவ்வளோ தைரியமாக சொல்லக்கூடிய இயக்குனர் இந்தியாவிலே யாரும் கிடையாது. ஒரு காதல் பண்ணிட்டு மெச்சூரிட்டி இல்லாமல் அப்புறம் அந்த காதல் தோற்று போச்சுன்னா ட்ரெயினுக்கு முன்னாடி போய் விடுறாங்க. தூக்கு மாட்டிக்கிட்டு பொண்ணு. குட் கொஸ்டின். அவமாய் தாமரத்து எக்ஸலண்ட் ஃபிலிம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவருக்கு அது செட் ஆகலை. எனக்கு அது. வணக்கம் சார். ஹாய் கணேஷ். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் கணேஷ். ஓகே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்கெல்லாம்? எல்லாம் ஃபைன் சார். செம ஸ்டைலாக இருக்கீங்க சார். ஓ தேங்க்யூ. ஓகே சார். இது இப்போ ஷூட் போயிட்டு இருக்கு இல்லையா? இது வந்து வினோதினின்னு ஒரு சீரியல் சன் டிவிக்கு. அதில் ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படியே என்ட்ரி ஆகி போயிட்டுருக்கு. அந்த கெட்டப் தான் இது. அப்படியே வந்துட்டேன், நீங்கள் கூப்பிட்டு வந்தேன். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் த டைம் சார். ஃபஸ்ட்டு ஸோ ஷூட் பிஸிலையும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்யூ. எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் சேனலுக்கு நான் இதன் மூலமாக எல்லார்ட்டையும் பேசுகிறதுல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஓகே சார். ஆஃப்டர் 21 இயர்ஸ் சேரன் சாரோட ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்துக்கு அவர் தான் டேரக்டர், ஆனால் அதில் அவங்களுக்கு நீங்கள் தான் டேரக்டர். அந்த ஆட் ஏஜென்சி நீங்கள் தான் ரன் பண்ணுவீங்க, நீங்கள் தான் ஷார்ட்டே சொல்லுவீங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் எப்படி இருக்குது சார்? இப்போ 21 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிக் ஸ்க்ரீனில் அப்போவே மக்கள் கொண்டாடி தீர்த்துட்டாங்க, நேஷ்னல் அவார்டு வரைக்கும் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ரிலீஸ் ஆகுது, டிஜிட்டலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் நம்மளை பார்க்கும்போது அந்த அனுபவங்கள், அந்த மெமரிஸ்லாம் இருக்கும்ல, எப்படி இருக்குது? இல்லை, ஆக்சுவலாக ஆட்டோகிராஃப் வந்து ஒரு சினிமான்னு நான் சொல்லவே மாட்டேன். அது ஒரு காவியம், அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். எடுக்கும்போதே எங்களுக்கு வந்து ஒரு இந்த அளவுக்கெல்லாம் ஹிட் ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா டைரக்டர் வந்து முதல்ல சேரன் சார் வந்து முதல்ல நடிக்கிறாங்க அதில். ஸோ ஆனால் எடுக்கும்போது இருந்த அந்த நேர்த்தின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்க்கும்போது நான் பேசிக்கலாக டைரக்டர் தான். நான் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர் டைரக்டர்கிட்ட இருந்து தான் நான் வந்திருக்கேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் டைரக்ட் பண்ணதுனால நம்ம பார்க்குற பார்வை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்டெப்த்தாக இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து இவ்வளவு பிரமாதமாக பண்ணுறாங்களே அப்படின்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக இந்த படம் நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை எனக்கு அப்போவே வந்துச்சு. பட் இவ்வளோ மேசிவ் ஹிட்டு, எல்லாரும் பரபரப்பாக மூலை முடுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியாவே வந்து அதோடைய ரைட்ஸ் வாங்குறதுக்கு எல்லா ஸ்டேட்டும் எல்லா லாங்குவேஜும் மோதுறாங்க. இது வந்து ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களையும் டச் பண்ணுது, எல்லாரையும் ஒரு மாதிரி உலுக்கி போட்டுடுச்சு. அதில் 4 எபிசோடாக பண்ணியிருக்கேன். கரெக்ட் சார். எல்லாரும் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். 4மே வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும். உணர்வுகளை எப்போவுமே தூண்டக்கூடிய எந்த படமாக இருந்தாலும், அது உதாரணத்துக்கு சொல்லலாம், ஃபாரினில் இங்கிலீஷ் படம் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு நல்லா நோட் பண்ணணும் எல்லாரும்.
அந்த டைட்டானிக்கில் பண்ண டெக்னாலஜி செலவுகள் வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய பெரிய செலவு இல்லையா. ஆனால் அவ்வளோ டெக்னிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த படத்தில் கூட நின்னது சென்டிமெண்ட்டு தான். கரெக்ட். ஸோ இந்த சென்டிமெண்ட்டை தான் இவர் வந்து கதை களமாக வச்சுட்டு இந்த இப்படி ஒரு உருவாக்கி இருக்கிறாரு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று ஒரு சின்ன அனுபவம் இருக்குது. ஒரு பெரிய டைரக்டர் தான், பேர் சொல்ல வேண்டாம். அவரும் நானும் தான் படம் பார்க்குறோம். நான் 3வது பார்க்குறேன். 3வது அவரோட பார்த்துட்டு வெளியே வரும்போது, வெளியே வந்த உடனே அவர் ஒரு மாடுலேஷன் பண்ணார். எனக்கு என் கண்ணிலே நிற்கிது. அவர் ஒரு நல்ல பெரிய டைரக்டர். அவர் வந்து நான் அவரே பார்க்குறேன், என்ன பண்ணுறாரு, என்ன சொல்ல வர்றாரு. அவர் இப்படி எப்படா நமக்கு தோணா போச்சு, இந்த மாதிரி ஒரு கதை எப்படா நமக்கு தோணா போச்சு. என்ன ஒரு இதெல்லாம் நம்ம கடந்து தானே வந்தோம், இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காயா சேர, எப்படி நமக்கு இது வந்து தோணா போச்சு அப்படின்னு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இதை பற்றி பேசியிருந்தேன். எவ்வளோ பெரிய பாதிப்பை அதை ஏற்படுத்தியிருக்கு. கரெக்ட். இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கப்புறம் டிஜிட்டலைஸ் பண்ணி இப்போ வருதுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு வந்து பழைய படம் வருது மாதிரியான ஒரு ஃபீலிங்கே இல்லை. ஏன்னா இது வந்து எவர் கிரீன், எப்போ வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஜெனரேஷனுடைய ஸ்டைல் வேணால் மாறி இருக்கலாம், உணர்வு ஒன்று தானே. கரெக்ட். எல்லாருக்குமே காதல் வரும், எல்லாருக்குமே ஃபெயிலியர், எல்லாருக்கும் இல்லை, சிலது ஃபெயிலியர் ஆகலாம். இதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது ஆக்சுவலாக வருதில்ல. இப்போ நம்மளும் வந்து இந்த ஜென்ரேஷன், ஏன்னா 21 வருஷம் ஆச்சு இல்லையா. கரெக்ட் சார். சின்ன பசங்களும் தெரிஞ்சுப்பாங்களே. எனக்கு இந்த படத்தில் நடிச்சதில் ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் சொல்லணும். இந்த ஆட்டோகிராஃப் மூவி வந்து ஒரு பழைய படம் திருப்பி ரிலீஸ் பண்ணுறாங்கங்கிற ஃபீல்லே இல்லை எனக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இதில் அவ்வளோ உணர்வுகளை தொடக்கூடிய, எல்லாரையுமே டச் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட்டை தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. உணர்வுகள் எல்லாருக்குமே ஒன்று தானே. கரெக்ட். ஸோ அந்த வகையில் டெக்னிக்கலாக வந்து வேணால் இது டெவலப் ஆகி அப்படி வரலாம். அந்த வகையில் உணர்வுகள் ஒன்று தான். திருப்பியும் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி, என்ன மாதிரியான இதெல்லாம் இருந்தது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக நான் இதை பார்க்குறேன். ஸ்டைல் வேணால் மாறி இருக்கலாம், உணர்வுகள் ஒன்று தானே. ஸோ அந்த வகையில் இது ஒரு புது படமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். அந்த இயக்குனர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வந்துட்டு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு சொன்னீங்க. யார்? நான் ஒர்க் பண்ண, அது வேண்டாம். அது என்ன ஒரு சின்ன ஒரு இதுக்காக நான் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். ஓகே. நீங்கள் கேட்டது நான் ஒர்க் பண்ண இல்லை சார், தியேட்டரில் நாங்களும் இயக்குனர், அந்த இயக்குனர் பேர் அது வேண்டாம். அது ஏன்னா அதுவும் ஒரு சின்ன உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். ஓகே சார். ஓகே, அதை நான் சொல்கிறேன். ஓகே சார். ஆக்சுவலாக இயக்குனர் ஒருத்தர் சொன்னார், நம்ம கடந்து வந்ததை தான் சேரன் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ன வரைக்குமே அதை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம 96 வந்தப்போ சரி, பிரேமம் வந்தப்போ சரி, இதெல்லாம் சேரன் அப்போவே பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு தாட் தான் வந்தது. ஸோ நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எங்கள் ஆள் எப்பயோ பண்ணிட்டார் அப்படின்ற தோணுச்சா உங்களுக்கு? இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சினிமாக்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே கமர்ஷியலுக்கு பின்னாடி தான் போகிறாங்க. கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்ட படங்கள் அதோடைய கமர்ஷியலுக்காக கொஞ்சம் பணங்கள் அந்த நேரங்களில் வந்தாலும் கூட கொஞ்ச நாளில் அதை மறந்து போயிடுறாங்க. இன்றைக்கும் ஏன் மறக்காமல் 21 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை திருப்பியும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை சேரன் சாருக்கு ஏன் வந்தது? உணர்வுகள் உலகம் ஃபுல்லாக ஒன்று தான், எல்லாருக்குமே எல்லா உணர்வும் இருக்கு இல்லையா. அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷன் ரசிப்பாங்கிற ஒரு நம்பிக்கை அதில் இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்னொன்று, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. எனக்கு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் சேரன் சார் என்னை கூப்பிட்டது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது, சொல்லட்டுமா? சவுத் இந்தியாவுடைய முதல் நியூஸ் ரீடர் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தூர்தர்ஷனில் மட்டுமே நியூஸ் வந்துட்டு இருந்த டைமில் எல்லாமே முன்னோடியாக இருக்கக்கூடிய அந்த சன் டிவி என்ன பண்ணாங்க, கலாநிதி மாறன் சார் ஒரு நியூஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, நானே நிறைய பேருக்கு கேமரா டெஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் உள்ள ப்ரொடியூசராக, ப்ரோக்ராம் டைரக்டராக தானே இருக்கிறேன். ஆனால் அது யாருமே செட் ஆகலை. என்னுடைய நல்ல நேரம் எம்டி சார் வந்து அதை பார்க்குறாங்க. அந்த அப்போ ஹியூமனிட்டி கேசட் நிறைய அடுக்கி வச்சுருக்கோம். அவ்வளோ இன்டர்வியூக்கு வந்தவங்க, டெஸ்ட்டுக்கு, கேமரா டெஸ்ட்டுக்கு வந்தவங்க, அதெல்லாம் பார்க்குறாரு. யாரையுமே பிடிக்கல அவருக்கு. ஸோ தற்செயலாக உள்ள இதை நான் நன்றியோடு நான் சொல்லிக்கணும். சன் டிவியில் டெக்னிக்கல் மேனேஜராக இன்றைக்கும் சன் டிவியுடைய ஒரு பவர்ஃபுல் மேனாக டெக்னாலஜியை முதலாக சேட்டலைட்டோட விளையாடுறதுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கண்ணன் சார்,
அவர் தான் என்கிட்ட சொல்லுவார். அவருக்கு என் மேலே ஒரு பிரியம் உண்டு, ஒரு அன்பு உண்டு. அவர் தான் மாலி நீங்களும் ஒரு டெஸ்ட் பண்ணுங்கண்ணா. ஐயோ சார் நியூஸே வேணாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு சொன்னேன். எனக்கு நடிப்பு மேலே ஆர்வம், ஆனால் நம்ம ப்ரோக்ராம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கோம், அது சம்மந்தமாக ஏதாவது இருந்தால் நம்ம பண்ணலாம், அந்த நியூஸ்லாம் வேணாம் சார். இல்லை 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 நீங்கள் சும்மா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் கேமராமேன் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கமே, சரி கேமரா ஆன் பண்ணுங்கள், லைட்டு கிட்ட போடுங்கன்னு சொல்லிட்டு நானாக ஒரு நியூஸ் சொன்னேன். பிரதமர் 3 நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டிற்கு வருகிறார் அப்படி இப்படின்னு நான் ஒரு நியூஸ் எழுதி நானே பண்ணேன். இதை பார்த்த எம்டி, அங்கே தான் டைம் மாறுது ஒருத்தனுக்கு. நான் ஒரு சாதாரண ஒரு ப்ரோக்ராம் டைரக்டராக இருக்கிறேன். இந்த இந்த பிட்டை வந்து எம்டி பார்த்துட்டு, ஏய் நல்லா இருக்குது இது, நம்ம ரமேஷ் இல்லை இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு, அப்போ மாலியை நம்ம செலக்ட் பண்ணிடலாம், குட் குட் நல்லா இருக்கு, வாய்ஸ் அந்த பேஸ் அதுதான் அது எல்லாமே நல்லா இருக்கு, லுக் வைஸும் நல்லா இருக்கான், சரி மாலியை நம்ம செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அந்த டைமில் இருந்து எனக்கு ஒரே விஷஸாக வருது. எனக்கே தெரியாது நான் செலக்ட் ஆனது, மற்ற எல்லாருக்கும் தெரியுது, என்கிட்ட விஷ் பண்ணுறாங்க ஃபோனில். சரி ஓகே அப்படின்னு நியூஸ் ரீடராக வந்தாச்சு, அதுவும் சக்ஸஸ் ஆச்சு தெரியும். அதுக்கப்புறம் நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்தாச்சு. அந்தளவு ஒரு முன்னோடியாக இருந்தது. அதில் நான் முதல் நியூஸ் ரீடருங்கிறதுல கலாநிதி மாறன் சாருக்கும் கண்ணன் சாருக்கும் நான் இந்த இடத்துல நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய நடிக்க ஆரம்பித்து நான் நிறைய சீரியல்கள் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பிஸி ஆகிட்டேன். நான் ஒரு நாளைக்கு 3 சீரியல் 4 சீரியல் ஆக்ட் பண்ணுறேன். அந்த டைமில் ஓகே சினிமா பண்ணணுங்கிற ஆசை எல்லா நேரங்களுக்கும் வரும் இல்லையா, நல்ல நல்ல படங்கள் பண்ணோம், சீரியலில் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நிறைய சினிமா இயக்குநர்களை நான் போய், இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதில் ஒரு சின்ன வருத்தமும் இருக்குது, நான் இதை சொல்கிறேன். இதை பார்க்கக்கூடிய இயக்குநர்கள் கூட இதை தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய இயக்குநர்களை போய் நான் சினிமா இயக்குநர்களை போய் பார்க்குறேன். அந்த டைரக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாலி ஓகே தான், எவ்ரிதிங் ஓகே, ஆனால் சீரியல் நிறைய பண்ணுறீங்கள, நிறைய வந்துட்டுருக்கீங்களே அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு ஒரே மன வருத்தமாக இருக்குது. என்ன சீரியலில் வருதுனால என்ன இருக்குது, டெய்லி நாங்கள் வந்தால் பப்ளிக்கோடு நாங்கள் வீட்டில் ஒரு இதாக தானே இருக்கிறோம், அப்படின்னா எங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் நாங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கிறோம், அதே நாங்கள் சினிமாவில் பண்ணும்போது அதை நான் விரும்ப தானே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஆனால் அவங்க வேறு மாதிரியான ஒரு தாட்டை வச்சுட்ருக்காங்க. ஸோ இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சில இயக்குநர்கள் பார்க்குறத, அதோட அந்த தோல்விகள், நிறைய தோல்விகளை தான் நான் பார்த்தேன். யாருமே என்னை கூப்பிடலை. ஸோ அதனால் வெறுத்து போய் இருக்கிறேன். ஆனால் திடீர்னு ஒரு ஃபோன் வருது சேரன் சார்கிட்ட இருந்து. நான் சேரன் சாரை பார்த்து வாய்ப்பே கேட்கல. ஓகே. ஆனால் மற்ற இயக்குநர்கள் நிறைய பேரை நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது, என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அது மூலமாக போய் இயக்குநர்களை நான் டைரெக்டாக மீட் பண்ணுறது. தெரியாத லிங்க்கும் இல்லாமல் நான் போகல. ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும். ஒன்று அந்த இயக்குனரே தெரியும். ஏன்னா நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஒரு 5 இயர்ஸ் டிகிரி முடித்தேன். அதனால் என் காலேஜிலேருந்து வெளியே பெரிய பெரிய ஆர்ட் டைரக்டர் இயக்குநர்களாக வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இயக்குனர் கதிர், இயக்குனர் சரண். ஆமாம், எல்லாமே எங்கள் காலேஜ் மேட் தான். இப்போ ரஞ்சித் வரைக்கும் காலேஜ் மேட் தான். ஆமாம், எனக்கு அவரெல்லாம் நம்ம காலேஜ் மேட். அதில் ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி மனோபாலா சார், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த லிங்க் ஏதாவது ஒன்று வச்சு நான் பார்க்குறேன். பட் அவங்க யாருமே சீரியல் ஆக்டர்னு சொல்லி கூப்பிடல. நிறைய வரீங்க மாலி, அதனால் வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சேரன் சார் ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் கூப்பிட்றாங்க. சேரன் சார் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு, ஒரு கேரக்டர். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது, பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் பேசுனாங்க, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எனக்கு இது நான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் இதை ஷேர் பண்ணுறேன். அவங்க எல்லோரும் சொன்னது என்னென்னா, சேரன் ரொம்ப, அது ஒரு காமெடி வர இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னை போய் வெளியே கேட்டுப்பாரு, நான் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவரா ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு ஒரு காமெடி வருது இல்லையா. ஆமாம், அந்த மாதிரி என்கிட்ட பயங்கர பில்டப் பண்ணிட்டாங்க. சாருக்கெல்லாம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பண்ணணும், இல்லைன்னா செம கோவம் வந்துடும், பயங்கர பில்டப்புங்க. எனக்கு அதில் வந்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஷூட்டிங் போகிறது வரைக்கும் ஓரளவு தான் பயத்தோடு இருந்தேன். ஷூட்டிங் போகிற அன்னைக்கு எனக்கு வைரமுத்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஒரு உருண்டு இங்கே வந்து நிற்குது அப்படிங்கிறது மாதிரி. அவர் அந்த என்னவளே அடி என்னவளே அந்த பாட்டில் எழுதியிருப்பார். வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டை வந்து நிற்குதுன்னு, அந்த மாதிரி எனக்கு இங்கே வந்து நிற்குதுங்க அவரை பார்க்குறது வரைக்கும், சேரன் சாரை பார்க்குறது வரைக்கும். நான் சேரன் சாரை மீட் பண்ணுறேன். அவர் வாங்க 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 மாலி அப்படின்னு சொல்லி அப்படி பேச ஆரம்பித்து என்னை உட்கார வச்சு என்கிட்ட பேசுகிறார். இது ஒரு ஆட் கம்பெனியுடைய எம்டியாக தான் நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் வந்து
ஸ்னேகா உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க கம்பெனியில் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட இந்த அந்த அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கேரக்டரை அதுக்கப்புறம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாரு. என்னை ரொம்ப கூல் பண்ணிட்டார். இவங்க என்னெல்லாம் சொன்னான்களோ நேர் ஆப்போசிட்டாக எல்லாத்தையும் உடச்சிட்டாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப கூல் பண்ணிட்டாருங்க. எனக்கு அந்த பயம்லாம் போனதுக்கப்புறம் தான் நான் அந்த இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பெர்ஃபார்ம் வந்து அதனால தான் எனக்கு வந்தது. அப்படி அந்த கேரக்டரை வந்து பண்ணோம். படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அது 21 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ மறுபடியும் ரிலீஸ் ஆகுது. ஆமாம். இது கேட்டால் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், 2 விஷயம் சொல்கிறேன். இந்த படம் வெளியே ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் எனக்கு யாரெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ இவங்க எல்லாம் திருப்பி கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆஃப்டர் ஆட்டோகிராஃப் 12 படம் பண்ணியிருக்கேன். 1 டஜன் பிக்சர் ஆட்டோகிராஃப் நல்லா வந்திருக்குது. சேரன் சாருக்கு இந்த நேரத்தில் மிக்க மிக்க நன்றிகள். ஓகே. ஸோ 12 படம் பண்ணியிருக்கேன். அழகேசன், சத்யராஜ் ஃபர்ஸ்ட் ஹீரோ, நான் செகண்ட் ஹீரோ. புன்னகை பூவே, நந்தா ஃபர்ஸ்ட் ஹீரோ, நான் செகண்ட் ஹீரோ. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஒரு 12 பிக்சர்ஸ் ஆட்டோகிராஃபால் வந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணி ஒரு 50 ஃபிலிம்ஸ் மேலே பண்ணிட்டேன். எனக்கு மட்டும் இல்லை, ஆட்டோகிராஃப் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆன ஒரு. அதனால தான் சொல்கிறேன், இது படத்தில் அவர் பண்ண அந்த நேர்த்திகள் மட்டும் இல்லை, இது ஒரு எல்லாருக்கும் லைஃப் கொடுத்த ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாகத்தான் இந்த நான் படத்தை பார்க்குறேன். சார், ஆக்சுவலாக அந்த கேரக்டரில் நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஏஜென்சி வச்சுருக்கீங்க. ஸோ சேரன் சார் வந்து அதில் டேரக்டர் ரோல் ப்ளே பண்ணுவார், அவர் ஒரு ஸ்டோரி சொல்லுவார். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க அந்த பொண்ணு வரா, அதாவது நகைக்கடை அந்த பொண்ணு வரா, மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிடுறாங்க, ஏன்னா அவள் நகை இல்லாமல் இருக்கா, நம்ம கடையோட நகையை எடுத்து போடுறா, உடனே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுது. ஒரு கார்ப்பரேட் மைண்ட் எப்படி இருக்கும் அந்த டைமில்? இப்போ நம்ம நிறைய பேர் அப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் மைண்ட் எப்படி இருக்கும், ஒரு விளம்பரத்தை எப்படி எடுக்கிறாங்க, ஒரு அவங்க பொருளை எப்படி சேல் பண்ணுறாங்க, எப்படிலாம் மக்களுக்கு வந்து அதை பதிவு வைக்கிறாங்கன்றத சின்னதாக ஒரு ஷார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் அப்போ ஒரு நியூஸ் ரீடர், ஆக்டர், நிறைய அனுபவங்கள். ஸோ ஒரு சின்ன ரோல் தான், அதில் இப்படி ஒரு அழுத்தமான ஒரு சீன் உங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி இருந்தது? இல்லை, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது சென்டிமெண்ட்டாகவும் இது ஒரு டச் இருக்குது. என்னென்னா, நான் படித்ததும் விஸ்காம் ஆடு பற்றி தான் நான் படித்தேன். ஆனால் அது சம்மந்தமாக நான் எந்த ரோலுமே, எந்த சீரியலுமே, எந்த மூவிலையும் நான் பண்ணலை. அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய சென்டிமெண்ட்டாக இது ஒரு டச் ஆனது. ஏன்னா படித்தது ஆட் கம்பெனி, ஆடு பற்றி தான். நம்ம 5 இயர்ஸ் டிகிரி விஸ்காம் பண்ணியிருக்கேன். ஸோ அது சம்மந்தமாக வரும்போது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அது எனக்கு அந்த கேரக்டரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அவர் உண்மையிலே வந்து சொன்னது இன்னொரு விஷயம். அவர் ஏற்கனவே ரொம்ப நேர்த்தியை பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனர். எல்லா சீன்லேயும், எல்லா ஷாட்லேயும், ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் அந்த நேர்த்தியான அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை வாங்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான். இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தாரு. அந்த வகையில் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஒன்றும் ஒரு பெரிய நடிகர்லாம் கிடையாது சினிமாவில், ஆனாலும் அவர் கூப்பிட்டு இவ்வளோ சீரியல் பண்ணியிருக்கான், அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவனுக்கு ஒரு ஸ்டைல் வரும் அப்படின்னு என்னை விட்டு பிடிச்சார். ஸோ அந்த வகையில் விஷயத்த சொல்லிட்டார், இதுதான் மேட்ரு அப்படின்னு. நீங்கள் எப்படி பண்ணணுமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அதில் ஒரு சின்ன கரெக்ஷன், சார் நான் இப்படி பண்ணட்டுமா, இந்த டயலாக் இப்படி பேசட்டுமான்னு ஒரு பயத்தோடு தான் அவர்கிட்ட கேட்டேன். இது நல்லா இருக்கே, பேசுங்களேன் அப்படின்னு சொன்னார். எந்த டைரக்டர் சொல்லுவாங்க, ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வரும், இது நான் சொல்கிறது நீ பண்ணுடா, நீ அங்கேருந்து வந்தவன் தானேலாம் சேரன் சார் அப்படி பார்க்கவே இல்லை. ஸோ இது நல்லா இருக்கே, பெட்டர் எதுவோ அந்த வகையில் தான் அவர் மிகச்சிறந்த. இன்றைக்கும் நான் சொல்கிறேங்க, உணர்வுகளை தூண்டக்கூடிய அன்பு, பாசம், பரிவு, கருணை அப்படின்னு எல்லா உணர்வுகளையும் சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர். அதுவும் தைரியமாக சொல்லக்கூடிய. தேசிய கீதம்லாம் ஒரு இயக்குனர் டக்குன்னு பண்ணிட முடியுமா? இந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆளுங்கட்சி, அதை பற்றி ஆப்போசிட்டாக எப்படி படம் எடுக்க முடியும்? ஸோ எவ்வளோ தைரியமாக சொல்லக்கூடிய இயக்குனர் இந்தியாவிலே யாரும் கிடையாது, சேரன் சார் மட்டும்தான். நான் அடித்து சொல்வேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருங்கிறதுக்காக இல்லை, உண்மையும் அதுதான். இது எல்லாரும் ஆக்சுவலாக என்ன தெரியுமா, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க. சேரன் அவர்கள் எடுத்த பொற்காலத்திலிருந்து ஒவ்வொரு படங்களாக பார்க்கும்போது ஒன்னொன்றுமே முத்திரைகள் தான். கரெக்ட் சார். தேசிய கீதம் பண்ணதும் அவர் தான், பொற்காலம் பண்ணதும் அவர் தான், வெற்றி கொடி கட்டு பண்ணதும் அப்படிதான். ஆமாம், அது எவ்வளோ ஒரு இன்டென்ஸான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுறாங்க. இந்த பக்கம் அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல். எஸ். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மயக்கண்ணாடியில் ஒரு மாடர்னைஸ்டு இது. ஆனால் ரொம்ப நேர்த்தியாக நல்லா தான் இருக்கும். அது ஏதோ அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இதாச்சே தவிர மீதி எல்லா படங்களும் அப்படி உலுக்கிடுங்க. ஸோ தவமாய் தாவமருந்துல என்ன படம் சார்,
ஒரு ஒரு வாழ்க்கையை, ஒருத்தருடைய வாழ்க்கையை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின படங்கள் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உணர்வுகளை தைரியமாக சொல்லக்கூடிய ஒரே இயக்குனர் அவர் தான். என்னை பொறுத்தளவில் சேரன் சார் அவருடைய படத்தை வச்சே சொல்கிறதா இருந்தால் இந்தியாவிலே அவர் ஒரு பொக்கிஷம். கரெக்ட் சார். கரெக்டாக தவம் இருந்தால் கூட அப்படி ஒரு பிள்ளையை பெற முடியாது. இன்னொன்று அவருடைய ஆட்டோகிராஃப் எல்லாருக்கும் ஒரு பாடம், எல்லாருக்கும் பாடம், முக்கியமாக இளைஞர்களுக்குன்னு சொல்லலாம். ஒரு காதல் பண்ணிட்டு மெச்சூரிட்டி இல்லாமல் அப்புறம் அந்த காதல் தோற்று போச்சுன்னா ட்ரெயினுக்கு முன்னாடி போய் விடுறாங்க, தூக்கு மாட்டிக்குதுங்க பொண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு ஒரு அவநம்பிக்கை எல்லாத்தையும் தூக்கி உடச்சி தூக்கி போட்டு, டேய் ஒரு காதல் இல்லைன்னா விடுறா, அடுத்தடுத்து வரும்டா உனக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி உன் மனநிலை மாறும். அதுவும் இல்லாமல் அவர் லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் அவர் ஃபுல்லாக ட்ரங்க் அடிக்ட் ஆகிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அப்பா சொல்லுவார், 2 வருஷம் பழகின பொண்ணுக்காக நீ குடிச்சு இப்படி 20 வருஷமா வளர்த்த மகனுக்காக நான் குடிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு கிட்டான்னு கேட்பாரு. என்ன டச்சிங் இல்லைங்க அதெல்லாம். பா அந்த ஒரு டயலாக் ஒன்றுமே போதுமே, அந்த ஃபீலிங், உணர்வுகளுக்கு. அப்பான்னா எப்படி, பையனை எப்படி வளர்த்து ஆளாக்கிய, ஒரு சின்ன தவறுகள் நடக்கும்போது மிஸ் ஆகி போகும்போது அவருடைய உணர்ச்சிகள் என்ன, உணர்வுகள் என்ன, எல்லாரையுமே அப்படியே ட்ரிகர் பண்ண ஒரு படம். அந்த மாதிரியா ஒரு காவியத்தை தான் படைச்சிருக்காருங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் சூப்பராக வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஃபைனலாக ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் மட்டும். ஸோ சேரன் சார் அவர்களை வந்து உங்களுக்கு அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படங்களை நீங்கள் திஸ் ஆர் தட் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படி கம்பேரிட்டிவ்லி அப்படின்ற மாதிரி ஒரு கேம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டெஃபினெட்லி வந்து எல்லாமே சொல்லக்கூடாது, திஸ் ஆர் தட் இதான் வேலைக்காக மாட்டேங்க. சரி சார், சும்மா விளையாடி பார்ப்போம். பாரதி கண்ணம்மா பொற்காலம். 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 பொற்காலம் ஆர் தேசிய கீதம். தேசிய கீதம். தேசிய கீதம். தேசிய கீதம் ஆர் வெற்றி கொடிக்கட்டை. தேசிய கீதம். தேசிய கீதம். தேசிய கீதம் ஆட்டோகிராஃப். டெஃபினட்டாக 100% ஆட்டோகிராஃப். ஆட்டோகிராஃப் நான் நடிச்சிருக்கேன்ல. அது மட்டும் இல்லை, தேசிய கீதம் வந்து ஒரு ஒரு வலியை சொன்ன வலி மீன், அது ஒரு அரசியலும் இருந்தது அதில். கரெக்ட். பட் இது அப்படி இல்லை, உணர்வுகள் வந்து என்றைக்குமே மனசில் நிற்கும் இல்லையா? அதனால சொல்கிறேன் ஆட்டோகிராஃப். இப்போ என்ன பதில் வருதுன்னு பார்க்கலாம் சார். ஆட்டோகிராஃப் ஆர் தவமாய் தவம் வருது. குட் கொஸ்டின். பட் எனக்கு ஆட்டோகிராஃப் சொல்லலாம். தவமாய் தவம் வருது எக்ஸலண்ட் ஃபிலிம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதில் எனக்கு வந்து வாழ்க்கையுடைய கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையுமே திருப்பி காட்டின ஒரு படம் தான் ஆட்டோகிராஃப். ஆனால் நான் ஆட்டோகிராஃப் தான் சொல்லுவேன். நான் நடித்ததுக்காக சொல்லலை, ஏன்னா எல்லா பரிணாமம் நம்ம அதை கடந்து வந்திருக்கிறோம் எல்லாருமே. ஓகே. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆட்டோகிராஃப். ஆட்டோகிராஃப். சரி, இதுக்கு என்ன பதில் வருதுன்னு பார்ப்போம். ஆட்டோகிராஃப் ஆர் பொக்கிஷம். பொக்கிஷம் எக்ஸலண்ட். என்ன அவருடைய எல்லா படங்களுமே சூப்பர் தான். அதுலேயும் நான் ஆட்டோகிராஃப் தான் என்ன பெருசாக பாதிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஸ்கூல் பருவம் நம்ம கடந்து வந்திருக்கோம், அதனால் அதுவும் என்ன பாதிச்சுது. காலேஜ் பருவம் அப்புறம் அந்த, ஏன்னா நான் ஆட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் காலேஜ். ஓகே. ஸோ அதனால் அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் எனக்கு அதில் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் என்னை பொறுத்தளவில் ஆட்டோகிராஃப் தான். ஸோ என்ன சொன்னாலும் ஆட்டோகிராஃப் அப்படின்றது தான் அந்த பக்கம் இருக்க போகுது. அதுலேருந்து நம்ம மாற முடியாது. ஓகே. அவர் எந்த படத்தையுமே திருப்பி ரீரிலீஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கல. காரணம் என்னென்னா ஆட்டோகிராஃபில் எல்லா உணர்வுகளுமே அது. இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலியை பற்றி மட்டுமே இருந்தது. ஆனால் உணர்வுகளே ரொம்ப இன்டெப்த்தாக சொன்ன படம்னாலும் கூட இந்த ஆட்டோகிராஃபை பொறுத்தளவில் எல்லா ஸ்டேஜையும் நம்மளை பார்க்க ஒரு கண்ணாடி மாதிரி அது இருந்தது. ஸோ அதனால் என்னை பொறுத்தளவில் ஆட்டோகிராஃப். எவர் கிரீன் மூவி ஆட்டோகிராஃப். ஓகே சார், நைஸ். நான் அடுத்து என்ன படங்கள் சொன்னாலும் நீங்கள் ஆட்டோகிராஃப் அப்படின்றது தான் ஒரே பதிலாக உங்ககிட்ட இருந்து இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த கேமை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்று சார். ஸோ டேரக்டராக சேரன் சார் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, அஸ் ஏ ஆக்டராகவும் நிறைய பண்ணியிருக்காரு. அவரே வந்து ஹீரோவாக நடித்து டேரக்டும் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் நிறைய படங்களில் ஹீரோவாக மட்டுமே நடிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுத்தம் செய் சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து ராமன் தேடிய சீதை, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா என்ன சொல்லுவீங்க? அதுலேயும் ஆட்டோகிராஃப். அதுலேயும் ஆட்டோகிராஃப். நடிகராகவும் ஆட்டோகிராஃப் தான், இயக்குனராகவும் ஆட்டோகிராஃப். ஏன்னா யுத்தம் செய்யலாம் வந்து அது வேறு மாதிரியான ஒரு ஜானர். அது எனக்கு அவர் செட் ஆகலையோன்னு எனக்கு தோணுச்சு. அந்த கேரக்டரைசேஷன் வந்து எனக்கு அவருக்கு அது செட் ஆகலை. எனக்கு அதில் இது பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல. ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனாக மட்டும் நான் அதை பார்க்கல, ஒரு இயக்குனராகவும் நான் அதை பார்க்குறேன். அந்த கேரக்டர் அவருக்கு செட் ஆகலைன்னு எனக்கு தோணுது, என்னை பொறுத்தளவில்.
ஓகே சார். கதைக்களம் வேணா அப்படி இருக்கலாம், எனக்கு அது உடன்பாடு இல்லை அதில். ஓகே சார். ஃபைனலாக சார், இந்த நியூஸ் ரீடர் அப்படின்ற அந்த ஒரு முகத்தை மட்டும் நான் பார்க்கல. ஸோ இப்போ ஒரு பரபரப்பான ஒரு நியூஸை மட்டும் எங்களுக்காக நீங்கள் பண்ணி காட்டிட்டீங்கன்னா அதோட இந்த நேர்காணலை நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். கிளவுட் 7 சினிமா செய்திகள். 2004ஆம் ஆண்டு திரையிடப்பட்ட சேரன் அவர்களின் ஆட்டோகிராஃப் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது நாம் எல்லாம் அறிந்ததே. இந்த திரைப்படம் அன்பு, பாசம், கனிவு, காதல், நட்பு போன்ற பல உணர்வுகளை சொல்லும் திரைப்படமாகவும் இளைஞர்களுக்கு ஒரு பாடமாகவும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு போன்ற எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு மிகச்சிறந்த திரைப்படத்தை இயக்குனர் சேரன் அவர்கள் கொடுத்திருப்பதை இந்த உலகமே பாராட்டிக் கொண்டிருக்கிறது. இத்துடன் கிளவுட் 7 சினிமா செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரமேஷ் மாலி. நன்றி, வணக்கம்.